ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்றீங்க. அப்ப நமக்கு இந்த ட்ரேடிங் எப்படி நடக்குது? அதாவது எத பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ட்ரேடிங் நடக்குதுன்னு நெறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க என்ன மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றீங்கன்னு. நாங்க யூஸ் பண்றது ஒரு ஸ்கேல்பிங் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான். பட் நாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிய என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு அல்காரிதம்க்கு ஏத்த மாரியே கோடிங்கும் பண்ணி வச்சிருக்கோம். நார்மலா நம்ம ஸ்கேல்பிங் பண்ணையில ஓகே ஏறுது பை பண்ணுவோம். ஸோ இறங்குது செல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர பஞ்ச் பண்ணுவோம். பட் அதில டைம் ஆகும். பட் ஸ்கேல்பிங்க்கு தேவை நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டா மூவ் பண்றோம், மார்க்கெட்ட எந்த அளவுக்கு ஃப்ளோவோட இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால ஸ்கேல்பிங்ல நாங்க அல்காரிதம பில்ட் பண்ணையில நமக்கு ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாவே நம்மளால பண்ண முடியுது. ஸோ அதே சமயத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ள என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எல்லாரும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுற டைம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கூல் டவுன் ஆகட்டும், அப்புறம் நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம், இந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணுவாங்க. பட் நம்ம இங்கே பண்ணுறது ஆல்கரிதம் ட்ரேடிங். ஸோ இதில் நம்ம கோடிங் பேஸ் பண்ணிட்டு நமக்கு லைவ் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ட்ரி வந்து எடுக்கும். அன்னைக்கு மார்க்கெட்டோட ஃப்ளோ மேலே ஏறினா கால் ஆப்ஷனில் எடுக்கும், அதே மார்க்கெட்டோட ஃப்ளோ கீழே இறங்குச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணும். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து கொடுத்துரும். எக்ஸிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வித்தின் 30 மினிட்ஸ் 10 மணிக்குள்ள ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது எப்படின்னா நமக்கு டாரட் ஸ்டாப் லாஸ்னு ரெண்டுமே செட் பண்ணி வச்சிருவோம். ஸோ ஏதாச்சும் ஒன்று ரீச் ஆகும்ல கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு ஃப்ளோவில் ஒன்று டாரட் ரீச் ஆகும், இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகும். அது ரீச் ஆகையில் நமக்கு கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரெண்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து இதில் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சொல்கிறது அரை மணி நேரம் ஆகும்னு சொல்கிறோம். பட் ஆனால் நம்ம டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்றதுனால நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்பவே செட் ஆகுது. அதனால ரொம்ப ஈஸியாக நமக்கு டார்கெட்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த நம்பர் சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்க்கு எனக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் பிடிஎஃப் கம்யூனிட்டி சேனல் எல்லாமே சென்ட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இதில் நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன், எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன், அது எப்படி ஆட்டோ ட்ரேட் நடக்குதுன்னு ஃபுல்லாகவே நான் ஷோ பண்ணுறேன். ஸோ டெய்லி காலையில் நீங்கள் ஒரு ஆர்டர் மட்டும் மேனுவலாக பஞ்ச் பண்ணுவீங்க. எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க, என்ன ஸ்கிரிப்ட், நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சுருப்பீங்க. ஒருத்தவங்க 5 லாட் பண்ண நினைப்பீங்க, ஒருத்தவங்க 200 லாட் பண்ண நினைப்பீங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை லாட் அன்னைக்கு நீங்கள் பண்ண நினைக்கிறீங்க, அடுத்து என்ன ஸ்கிரிப்டில் பண்ண நினைக்கிறீங்கன்ற மாதிரி நீங்கள் அப்டேட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நீங்கள் மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடி பண்ணால் போதும். லைவ் மார்க்கெட் ப்ரெஷர் எதுவும் இருக்காது. 9 o'clock 8:45 இந்த டயத்தில் கூட நீங்கள் ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லைவாக 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னா ஆட்டோ ட்ரேட் 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கும். 10 o'clock உள்ள ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் நாங்கள் இதை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன்னு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஆனோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். அதுக்கு டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். அடுத்து டேட்டா ஃபீட் போகிறோம், இதுலேயும் டெலீட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி புரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டெய்லி இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி செட்டப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட்டை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நிஃப்டி ஜனவரி வந்து ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர் சார்ட்டில் மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்குது. ஸோ 27 அப்டேட் பண்ணிட்டு நிஃப்டி ஜான் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பேக்ஃபில் 30 days கொடுப்போம். கடைசியாக 26/2/35ல நேற்று ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 26/200 நம்ம அப்படியே சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டெய்லி இதே மாதிரி தான் ரொட்டேஷனில் நீங்கள் ஆர்டரை பஞ்ச் பண்ணுவீங்க. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்துட்டு அதே ப்ரைஸில் அப்படியே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை வீக்லி எக்ஸ்பீரியாக நீங்கள் ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ ஏன் ரெண்டையுமே கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடியே ஆர்டரை பஞ்ச் பண்ணுறோம். இப்போ லைவ் மார்க்கெட்னா மார்க்கெட் இப்போ மேலே ஏறிட்டு இருக்கு, கால் ஆப்ஷனை வாங்குவோம், இல்லை கீழே இறங்கிட்டு இருக்கு புட் ஆப்ஷனை வாங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். பட் இது மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடியே ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுனால ரெண்டையுமே இன்புட்டாக கொடுத்துருவோம். ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும் கீழே இறங்கினா புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும் செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மார்க்கெட் எந்த ஃப்ளோவில் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இதுவே மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கும், இறங்கினா புட் ஆப்ஷன் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணி நமக்கு ட்ரேடிங்கை பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளோவோடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை அதே மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டாரட்டை வந்து இப்போ எத்தனை லாட்டுன்னு வேறு செட் பண்ணணும். இங்கே ஒரு லாட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் 5 லாட்டா 10 லாட்டா இல்லை 200 லாட்டான்றதை இங்கே தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் 20 லாட் ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ மேலே கீழே ரெண்டுலேயும் மாற்றிட்டு ட்ரேட் மெத்தட் வந்து பை ஓன்லி கொடுத்துறோம். நம்ம ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம். அடுத்து ஸ்டார்ட்டுக்கு கீழே கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இது கொடுத்தா நமக்கு ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகும். ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனோன்னா டாரட்டை செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம செட் பண்ண டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ எனக்கு வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.